நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. உங்களுக்கும் தோசை போட்டு இல்ல கொண்டு இல்ல, வரவா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க. பாண்டியன், விஸ்வநாதன் கிட்ட பேசுனீங்களா? பேசணுமா? குரலை மாத்தி வேற ஆள் மாதிரி பேசுனேன். நான் யாருன்னே சொல்லிக்கல. ஆனா பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறதுல தெளிவா இருக்காருமா. அம்மா, பெரிய கிரிமினல்மா அவரு. அது மட்டும் நல்லா தெரியுதுமா. ஏமா ஏன் சிரிக்கிறீங்க? என் புருஷனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். செல்வி, செந்தமிழ் அரசி என்ன சொல்றாங்க? எல்லா போலீஸ் அதிகாரிக்கும் இருக்கிற சந்தேகம் தான் அம்மாவுக்கும் இருக்கு. நீங்க கொலை பண்ணிருக்கலான்னு அவங்களே நம்புறாங்க. அவங்க எப்போ சார் மேல சந்தேகப்படுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் உங்க மேலயும் இருக்கு. அதனால அவங்க கிட்ட எந்த விஷயமும் பேசவே முடியல. பேசுற சூழ்நிலையிலயும் இல்ல. சரோஜினி கொலை பண்ணலன்னா ஏன் தலைமறைவா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. பாத்தியா செல்வி, உங்ககிட்ட நான் சொல்லல, சரணடைஞ்சிடலான்னு நான் சொன்னேனே. இதுக்காகத்தாம்மா இந்த பேச்செல்லாம் எதுக்குமா கேட்கணும்? நேர்ல போய் பாத்துடலாமா? பேசினாலும் அவங்க நம்ப மாட்டாங்கம்மா. சரோஜினி அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நானும் சொன்னேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கூட கொலைக்காரங்களா மாத்திரோம்னா அவங்க சொல்றாங்க. நீ சொல்லுமா, உன் பேச்ச உங்க அம்மா நம்புவாங்க? இல்லம்மா, இந்த விஷயத்துல அது நடக்காதுமா. நீங்க என்ன வந்து பாத்திருப்பீங்கன்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. சரோஜினி இருக்கிற இடம் உனக்கு தெரியும், நீ என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்றாங்க. சரோஜினி கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட சரணடைய சொல்லுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க கிட்ட நான் என்னமா பேச முடியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? பாண்டியன். அம்மா சொல்லுங்க. விஸ்வநாதனோட ஆளுங்க அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. சிட்டியில இருக்கிற எல்லா ரவுடிஸையும் அவர் கூப்பிட்டு பேசியிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மா, சிட்டியில இருக்கிற ரவுடிங்க இல்ல, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த ரவுடிகள்கிட்ட கூட பேசிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா ரவுடிகளும் வந்தாலும் சரி, இந்த பாண்டியனை மீறி ஒரு காத்து கூட இந்த அம்மாவை நெருங்க முடியாது. செல்வி, உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் சரணடைஞ்சிடுறேனேம்மா. ஏம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, இந்த பாருங்கம்மா, நீங்க பவானிய கொலை பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவேன். பாண்டியன், மா பத்திரமா பாத்துங்க. மா, இந்த பாண்டியன் நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, உயிர் போனாலும் அதை முடிக்காம போக மாட்டேமா. நம்பிக்கையோட இருங்க. நான் வரேன்பா, வரேன். வாங்கம்மா. அம்மா, எவனா மகா? வா ரவி, வா. வாப்பா ரவி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. திலகாவை தேடி அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையே. நடந்தது நினைச்சு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா, அதாம்மா வரல. திலகா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, அதனாலதாம்மா நான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவி, அவ போன பிறகுதான் நாங்க சந்தோஷமாவே இருக்கோம். மகா, ரவிக்கு ஸ்வீட் கொண்டு வாமா. என்னம்மா, என்ன விசேஷம்? இரு இரு இரு. குடுமா. எடுத்துக்கோங்க ரவின. எதுக்குமா ஸ்வீட்?
எடுத்துக்க ரவி. மகாவுக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு ரவி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நல்ல இடம், நல்ல மனுஷங்க, நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா பெத்த தாய் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க ரவினா. எதுக்கு எவனா? எடுத்துக்கோங்க சொல்றேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ணா. நிஜமாவா? ஆமா. திலகா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எல்லா நல்ல காரியமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ரவி. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல ரவி, அவ கூட நாங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. எவனா வேலை இல்லாம வெட்டியா உட்கார்ந்திருப்பா. மகா கல்யாணம் ஆகாம மூலையில உட்கார்ந்திருப்பா. அவ போனாதான் நல்லது நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எப்பவோ நான் அவளை போக சொல்லிருப்பேன். இல்ல நாங்களே போயிருந்திருப்போம். ரவினா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது யாருன்னு தெரியுமா? யாருமா? அரசி மேடம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிதான் எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நான் பெத்த பொண்ணால நல்லது நடக்கல ரவி. எதிரின்னு நினைச்சவங்களாலதான் நல்லது நடக்குது ரவி. அம்மா, மகாக்கு மாப்பிள்ள அமைஞ்ச விஷயத்த திலகாட்ட சொல்லணும் இல்லம்மா? அவளுக்கு எதுக்கு சொல்லணும்? என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு இல்லையாம்மா? இல்ல, அப்படி ஒருத்தி இருக்கிறதையே நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லவே இல்லை ரவி. எனக்கு 3 பொண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லல, 2 பொண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இனிமே அவ எங்களுக்கு வேண்டாம் ரவி. இனிமே எங்களுக்கு சொந்தம்னு சொல்ல நீ மட்டும்தான். நிச்சயதார்த்தம் என்னைக்குன்னு போன் பண்ணி சொல்றேன். நீதான் கூட இருந்து தட்டு மாத்தி பொண்ணு பிடிச்சு கொடுக்கணும். வருவேல்ல? வருவம்மா. திலகா கிட்ட சொல்லல, திலகா கூப்பிடலன்னு நீ வராம இருந்துருவியா? இல்லம்மா, வரேன். இத பாரு ரவி, பொண்ணு வீட்டு சொந்தம்னு நீ ஒருத்தன் இருக்க, கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேம்மா. ம். May I come in, ma'am? Come in. மேடம், சரண்டர் ஆன தீவிரவாதிகளோட டீடைல்ஸ், அவங்களோட பயோடேட்டா, அவங்க கொடுத்த வாக்குமூலம், கவர்மெண்ட் அவங்கள பத்தி கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. கவர்மெண்ட் அவங்கள பத்தி கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸும் அவங்க கொடுத்த வாக்குமூலமும் கரெக்டா ஒத்து போதா? இல்ல மேடம். எங்கெங்க பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு, எங்கெங்க தீவிரவாதிகள் வேற விதமான அட்டாக்ல ஈடுபட்டிருக்காங்க, அவங்களால செத்தவங்க, அவங்களால பாதிக்கப்பட்டவங்க, நாம எடுத்த ரிப்போர்ட்ஸ்க்கும் அவங்க கொடுத்த வாக்குமூலத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சில கேஸ அவங்க ஒத்துக்கிறாங்க, சில கேஸ அவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பண்ணது தானே அவங்க பண்ணேன்னு ஒத்துக்குவாங்க. அவங்க பண்ணாத விஷயத்துக்கு அவங்க எப்படி பொறுப்பேத்துக்குவாங்க? மேடம், அவங்க உண்மையை சொல்ற மாதிரி தெரியல, பொது மன்னிப்புக்காக பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அதுவும் அந்த செழியன் இருக்கானே, ரொம்ப திமிரா பேசுறான். அவன் நியாயமா பேசுறது உனக்கு திமிரா பேசுற மாதிரி தெரியுது. இப்ப நீ பேசுறது கூட தான் எனக்கு திமிரா தெரியுது. ஐயோ மேடம், நான் போய் உங்ககிட்ட திமிரா பேசுறேனா? என்ன மேடம் நீங்க அப்படி நினைக்கலான்னு சொல்ல வர. நீ சலியன தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நானும் புரிஞ்சிருக்கலாம். ஐயோ மேடம், என்ன போய் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. Anything else? மேடம், அவங்களுக்கு நீங்க
பொது மன்னிப்பு கொடுக்க போறீங்களா? ஆமா, அதனால தானே சரண்டர் ஆனாங்க. ஆ, மேடம், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு. அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாது மேடம். Sit down. ஐயோ பரவாயில்ல மேடம், நான் நிக்கிறேன். Sit down. தேங்க்யூ மேடம். என்ன சொன்ன? இல்ல, அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா அவங்களால எவ்வளவோ பேர் செத்துருக்காங்க மேடம். எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாழாயிருக்கு. அவ்வளோ ஏன் மேடம், உங்க குடும்பத்திலேயே அதுவும் உங்க பேத்தி கல்யாண மண்டபத்துல குண்டு வெடிச்சு இறந்து போயிருக்காங்க. நீங்க என்னதான் அவங்களை திருத்த நினைச்சாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. இப்ப பாருங்க, பொது மன்னிப்பு நீங்க வாங்கி தரேன்னு சொன்னதுக்கே ஒரு போலீஸ் ஆபீசர் என்கிட்டயே எவ்வளவு திமிரா பிஹேவ் பண்றாங்க. பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியல. என்ன தெரியல, கண்டிப்பா தப்பா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன மேடம்? No. Go on. மேடம், இதுல இன்னொரு சிக்கல் வேற இருக்கு. நீங்க அவங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கறதா இருந்தா ஜெயில இருக்காங்களே, இந்த கொலை பண்ணிட்டு திருடிட்டு கற்பழிப்பு பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் மன்னிப்பு வழங்க சொல்லி கேட்பாங்க. நாங்க திருந்தி வாழறோம், இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் நாம மன்னிப்பு கொடுக்க முடியுமா? லாஜிக்கா அது முடியுமா மேடம்? என்ன மேடம்? வேற? அவ்வளவுதான் மேடம், அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க கூடாது. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தெரியும். Logic. Logic. Sit down. Sit down. Logic number 1. பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கறேன், பொது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லிதான் நான் அவங்கள சரணடைய வச்சேன். சோ பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும். லாஜிக் நம்பர் 2. அவங்கனால பல பேரோட வாழ்க்கை பாலா இருக்கு தெரியும். நம்ம அரசியல்வாதிகள்னாலேயோ அதிகாரிகள்னாலேயோ அவங்க வாழ்க்கையும் பாலா இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? நம்ம அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறோம்? அவங்க வாழ்க்கையில இவங்க விளையாடாம இருந்திருந்தா இவங்க யாரோடைய வாழ்க்கையிலையும் விளையாடி இருக்க மாட்டாங்க, வழி தவறி போயிருக்க மாட்டாங்க, வாழ்க்கைய தொலைச்சிருக்க மாட்டாங்க. சோ தொலைச்ச அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தே ஆகணும். லாஜிக் நம்பர் 3. கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்சு ஏன் பேத்திய கொண்டாங்க? பாம்பு வச்சது சௌந்தரும் கார்த்திகா, அத வைக்க சொன்னது இவங்க இல்ல, நல்ல தம்பி. லாஜிக் நம்பர் 4. இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தா கொலை பண்ணிட்டு திருட்டு கேஸ்ல உள்ள இருக்கிறவங்களுக்கும் நாம பொது மன்னிப்பு கொடுக்கணும். கொலை பண்ணவங்களை ஈஸியா புடிச்சிடலாம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் கிரிமினலா இருந்தாலும் பிடிச்சிடலாம், அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா
தீவிரவாதிகளை ஒழிக்கிறதும் தீவிரவாதத்தை வளராம தடுக்கிறதும் இட்ஸ் நாட் an ஈஸி ஜாப். கரெக்ட்? தீவிரவாதம் வளர்ந்தா அது நம்ம நாட்டை பாதிக்கும், நாட்டோட எதிர்காலத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். தீவிரவாதிகளை காப்பாத்துறதுக்காக நான் பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கல. அவங்க கிட்ட இருந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் அவங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். சரணடைய வச்ச. அப்போ அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையே கிடையாதா? இத்தனை வருஷமா அவங்க வாழ்க்கை கெட்டுச்சுல, அவங்களால வேலைக்கு போக முடியல, அவங்க படிச்ச படிப்பெல்லாம் வீணா போயிடுச்சு, அவங்களுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு, சுதந்திரமா வாழ முடியாம காட்டுல தலைமரமா வாழ்ந்திருக்காங்க, ஒரு சராசரி மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை சந்தோஷத்தையும் தொலைச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. அந்த தண்டனைய அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க. சோ லாஜிக் படி பொது மன்னிப்பு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. மேடம், Get up. Get up. நீ எனக்கு ஜூனியரா இருந்தாலும் உன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு நான் அனுமதிச்சேன். பட் ஐ அம் யுவர் சீனியர் ஆஃபீஸர். என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். ஓகே மேடம். யாமினி, டோன்ட் மிஸ்டேக் மீ. நாளைக்கு நீ சீனியர் ஆஃபீஸரா இருந்தா ஜூனியர் கிட்ட எப்படி பேசணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரைனிங். தேங்க்யூ மேம். ஜூனியர்ஸ்க்கு சுதந்திரம் கொடுக்கணும். ஓகே மேம். ஓகே? ஓகே மேம். Keep your limit. I'm sorry. இந்தப்பா. என்னண்ணே, அம்மாவையும் தங்கச்சிங்களையும் பாத்தீங்களா? பார்த்தேம்மா. எப்படின்னு இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நிஜமா தானே சொல்றீங்க? நல்லா இருக்காங்களா? உங்ககிட்ட எப்பமா நான் போய் சொல்லியிருக்கேன்? ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. என்னை பத்தி கேட்டாங்களாண்ணே? நான் அவங்கள பத்தி தானம்மா விசாரிக்க போனேன். அப்போ என்னை பத்தி அவங்க யாரும் விசாரிக்கல. முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றது இல்லையா? மகாக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களா? யாருண்ணே மாப்பிள்ளை? எந்த ஊரு? என்ன வேலை பார்க்கறாரு? அதெல்லாம் நான் கேட்கலம்மா. அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால கேட்கணும்னு தோணல. ஆனா நல்ல இடம், நல்ல மாப்பிள்ளைன்னு அவங்களே சொன்னாங்க. பாத்தீங்களாண்ணே, நீங்க அங்க போனதுனால தான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கோம்ல. அப்புறம் என்னண்ணே? நான் தான் தட்டு மாத்தணுமா, பொண்ணை கைப்பிடிச்சு கொடுக்கணுமா? நான் சொன்னேன்லண்ணே, நீங்க போனா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு. உங்க மேல அவங்களுக்கு மரியாதை இருக்குண்ணே. நிச்சயதார்த்தம் எப்போண்ணே? கல்யாணம் எப்போ? போன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கூப்பிடணும்னு பேசினாங்களாண்ணே? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேம்மா. எவனாவுக்கு வேலை கிடைச்சிருக்குமா? பெரிய கம்பெனியா, நல்ல வேலையா, நல்ல சம்பளமா? எவனாக்கு வேலை கிடைச்சிருச்சா? கடவுளே, நான் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா குடும்பத்துல கஷ்டம் இருக்காதுன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏன் ரவீன, அவங்க சொன்னது சரியா போச்சுல்ல? என்ன திலகா? என் கூட இருந்தா எந்த நல்லதும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் அவங்கள விட்டு வந்ததும் எல்லா நல்லதும் நடக்குது இல்ல? திலகா, எவனாவுக்கு வேலை வாங்கி கொடுத்த யார் தெரியுமா? யாருண்ணே? யார் வேலை வாங்கி கொடுத்தாங்க? செந்தமிழரசி. நீ யாரை எதிரின்னு நினைக்கிறியோ, யாரை பழி வாங்கன்னு நினைக்கிறியோ, அந்த அரசி தான் சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுத்துருக்கா.
அத ரொம்ப சந்தோஷமா சொல்றா எவனா. அவ சிபாரிசு பண்ண வேலைக்கு எவனா போலாமாம்மா? அரசிய பழிவாங்கன்னு சொன்னவ அவ இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அரசி கிட்ட போய் அவ வேலை கேட்டாளான்னு? எவனா போற வழியில அரசி பார்த்து விசாரிச்சாங்களா, ஆபீஸ்க்கு வந்து பாருன்னு சொன்னாங்களா, எவனா போய் பார்த்தாலாம். பசி வந்தா 10 பறந்து போகும் சும்மாவா சொன்னாங்க? உனக்கு எதிர உன் தங்கச்சி திருப்பத்தான் அரசி இதை பண்ணிருக்க திலகா. அவதான் ஏற்கனவே எனக்கு எதிரி ஆயிட்டாளன்னு. என்ன சொல்றமா? அரசி வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை விட்டு போறேன்னு சொன்னவ தானே அவ. இனி அரசி என்ன சொன்னாலும் எவனா கேப்பாமா? கேட்கட்டும்னே. அரசி என்ன சொல்றா, அவ என்ன பண்றான்னு பாப்போம். அவளை விடுங்கண்ணே. அம்மா என்னை பத்தி விசாரிச்சாங்களா? எனக்கு தெரியும்னே. மகாவும் எவனாவும் தூண்டி விட்டு தான் அம்மா என் மேல கோபமா இருந்திருக்காங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா தனியா உட்காந்து அழுதுருப்பாங்க. என்னை விட்டு அம்மாவால இருக்க முடியாதுண்ணே. உங்ககிட்டயும் அழுதாங்களாண்ணே? அம்மா என்ன சொன்னாங்கண்ணே? ஏண்ணே சும்மா இருக்கீங்க? என்ன சொன்னாங்க சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு இல்லையாம்மா? இல்ல, அப்படி ஒருத்தி இருக்கிறதையே நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லவே இல்லை ரவி. எனக்கு 3 பொண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லல, 2 பொண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு 2 பொண்ணுன்னு தான் சொன்னாங்களா? என்ன சொல்லலையா? அப்போ என்ன அவங்க பெறலையா? அப்படி இல்லம்மா திலகா. புரியுதுன்னு. நான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் போலண்ணே. நான் போல. நான் போகலனா தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க நல்லா இருக்கட்டும்னே. என் அம்மாவும் தங்கச்சிங்களும் நல்லா இருக்கட்டும். செல்வி, இந்த புள்ள காஃபி. அம்மா நானே காஃபி போட்டிருக்க மாட்டேனா? இல்ல புள்ள, நீ காலையில இருந்து ஏதோ டீப் திங்கிங்ல இருந்தியா? உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நானே போட்டேன். சாப்பிடு புள்ள. இந்தியாவிலே இந்த மாதிரி காஃபி இது வரைக்கும் நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன். சும்மா கம கம கமன்னு மணக்குது. சாப்பிடு. எப்படி இருக்கு புள்ள? நல்லா இருக்கா? என்னாச்சு? அம்மா உப்பு கரிக்குதுமா. உப்பா? கொண்டா. ஐயோ, ஆமா, சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டேன் புள்ள. என்னம்மா சர்க்கரைக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியலையாம்மா? இல்ல புள்ள, நீ குழப்பத்துல உட்கார்ந்து இருந்தியா? அதை பார்த்து நானும் குழப்பத்துல படபடன்னு இருந்தேனா, அங்க போனேனா அதை வந்து சர்க்கரைக்கு பதில் உப்பு அள்ளி போட்டேன் புள்ள. இது உப்பு காஃபி ஆயிடுச்சு. இது உப்பு காஃபி இல்லம்மா, தப்பு காஃபி. தப்புதான் புள்ள, தப்புதான். சரி, இது பாரு புள்ள, வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி புள்ள, உன்னை கேட்கறேன், கோச்சுக்க மாட்டிய? ஜிஜேக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ராத்திரி பெட்ரூம்ல ஒரே சத்தமா பேசிட்டு இருந்தீங்களா? அந்த மனுஷன் காட்டு மிருக மாதிரி கத்திட்டு இருந்தாரு. காலையில பார்த்தா இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க. அந்த மனுஷனை ஆளே காணோம். என்னாச்சு புள்ள? தினகரனோட நிச்சயதார்த்தத்துக்கு வரணும்னு தாமரையோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாங்கல்ல? ஆமா, கூப்பிட்டாங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஜிஜே வரமாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஏன்? அத கேட்க போய் தான் ராத்திரி பூரா ஒரே சத்தம். ரொம்ப டூமச்சா இருக்கார் போல் இருக்க. அவங்க பொண்ணு பார்க்க கூப்பிட்டப்பவே காவேரிக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஏமா, தாமரை இருந்திருந்தா அன்னைக்கு அப்படி சொல்லிருப்பாரா? சொல்லிருக்க மாட்டாரு புள்ள. என்னையும் கூட அவங்க பொண்ணாத்தான் நினைச்சு கூப்பிட்டாங்க. பொண்ணு பாக்குறத விட காலேஜ் ஃபங்க்ஷன் முக்கியமான அவங்க மனசுல நினைச்சிருப்பாங்கல்ல? நிச்சயமா நினைச்சிருப்பாங்க புள்ள. நீங்க 2 பேரும் தானே முன்னால நின்னு நடத்தணும். அன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி சொல்லி இருக்க கூடாது புள்ள. ஏமா இதெல்லாம் எனக்கு அன்னைக்கே சொல்லல? அது பாரு புள்ள, எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தா கூட சில நேரங்கள்ல பிரெயின் ஒர்க் பண்ணாம போயிடும். அதான் யாருக்கு? எனக்கு தான் மாப்பிள்ள, எனக்கு தான்.
இல்லாததெல்லாம் பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? யாருக்கு இல்ல உங்களுக்கு தான் இல்ல எனக்கு இல்லன்னு ரொம்ப டூ மச்சா அம்மா, பேசாதீங்க. என்ன சொல்றீங்க இப்போ? இல்ல உண்மையா சொன்னா உங்களுக்கு கோவம் வரத்தான் அம்மா செய்யும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்களே. செல்வி செல்வி அவங்கள சும்மா இருக்க சொல்லு. நீங்க சும்மா இருங்க. கொஞ்சம் சும்மா ஓவரா இருங்க. பேசாதீங்க. ஏங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் பேசணும். என்ன பேச போற? தினகரோட நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம கண்டிப்பா போணுங்க. போக முடியாது. ஏங்க? ஏன்னதான் நேத்து நைட் சொன்னல, திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கணுமா? போக கூடாது போக கூடாது. பாருங்கம்மா எப்படி பேசுறான்னு பாருங்க. இருங்க மாப்பிள்ள இருப்புல நான் செட்டில் பண்றேன். இது பாருங்க நான் சொல்றத கேளுங்க. ஹலோ, நிச்சயதார்த்தத்துக்கு போலனா தப்பாயிடுங்க. நீங்க அவங்களுக்கு மருமக, தினகரன் உங்களுக்கு மச்சான். அக்கா புருஷனே வரலன்னு அவங்க கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு செல்வி ஃபீல் பண்றா. பொண்ணை பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பேசினாங்க. அப்போ என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல, அப்போ நான் அக்கா புருஷன் தெரியலையா? ஏங்க அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா நாமளும் அந்த தப்பு பண்ணுமா? பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்கல்ல நீங்க வரலன்னா? ஆமா கேட்பாங்க. நான் வரலன்னு எல்லாரும் உட்காந்து அழ போறாங்க பாரு. இத பாரு செல்வி, நான் அங்க போக மாட்டேன், நீயும் போக கூடாது. என்னங்க இது? இருப்புல நான் பேசுறேன் இரு. சரி இப்ப அவங்களுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? ஓ இப்பதான் புரியுது. ஏதோ பழமொழி சொல்வாங்களே. ஓ அதுவா, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு. அது ரொம்ப பழசு மாப்ள. பழசா இருந்தா என்ன செய்யறது? நீங்க அதைத்தானே செய்றீங்க, புதுசா ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க அங்க நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை கட்டிக்கிட்டு போய் மினுமினுக்கணும், ஓசியில ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிடணும், அதானே? எனக்கு படபட பார்ப்பல என்ன பேசுறாரு, என்ன பேசுறான்னு பாரு. ஏங்க நான் ஸ்வீட் காரத்துக்கு அலையறேன்னா நீங்க அலையறீங்க. நான் அலையறேன் பாரு. அலையறீங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு ஓசியில வேணும் எல்லாம். சும்மா இருக்கீங்களா? அவரை சும்மா இருக்க சொல்லு நீ. சரி நான் அவரை சும்மா இருக்க சொல்றேன். சும்மா இருங்க. ஏங்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பொண்ணு பாக்குறதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனை சொல்லி நாம போல, இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறோம்? சொல்லுங்க, என்ன காரணம் சொல்ல போறோம்? காரணம் சொல்லணும்ல, சொல்றேன். ஐஸ்வர்யா என் பொண்ணு, அவங்க பேத்தி. அவ செத்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொண்டாடணுங்கிறாங்க. அவ செத்த துக்கம் எனக்கு இன்னும் போகல. அவ எனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, உனக்கும் பொண்ணு மாதிரி தான். மாதிரி என்ன பொண்ணுதான். இத பார் செல்வி, நீ ஐஸ்வர்யாவை உன் பொண்ணுன்னு நினைச்சா நிச்சயதார்த்தத்துக்கு போக கூடாது. பொண்ணு நினைக்கலன்னா போ. இது விஸ்வநாதனோட வைஃப் சரோஜினியோட போட்டோ இல்ல? இது எப்படி உன் கையில வந்துச்சு? இத ஜிஜி என்கிட்ட கொடுத்தா, இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி பணம் கொடுத்திருக்கா சார். விஸ்வநாதன் சொல்லிருப்பான் ஜிஜே கிட்ட, ஜிஜே உன்கிட்ட சொல்லிருக்கான். இல்ல சார், கண்டுபிடிச்சு விஸ்வநாதனுக்கு தெரியாம அவங்கிட்ட ஒப்படைக்க சொல்லிருக்கா சார். இவங்க ஒரு கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்காங்களா சார்? தெரியும், பேப்பர்ல படிச்சேன். இவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்காங்களா சார்? போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரா சார்? அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஜிஜே சொல்றான் சார். எவ்வளவு பணம் வேணாலும் தராங்கறா சார். நீ அவன் ஆளா இருந்து ஏன் ஆளா மாறிட்டாங்கிற தெரியாம உனக்கு இந்த வேலையை சொல்லியிருக்கான்ல? ஆமா சார். சோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா சார். கொலை செஞ்ச இவங்களை போலீஸ் தேடுதுன்னா அது அவங்க கடமை, அது நியாயம். விஸ்வநாதனும் சரோஜினியை தேடுறான். விஸ்வநாதனுக்கும் போலீஸுக்கும் தெரியாம ஜிஜே சரோஜினியை தேடுறான். அப்போ சரோஜினி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை வச்சு விஸ்வநாதன் கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக ஜிஜே ஏதோ பிளான் பண்றான். எப்படி சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? விஸ்வநாதனையும் ஜிஜேயும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. சரி,
ஜிஜே விஸ்வநாதன் கிட்ட சரோஜினி கிடைக்கிறதுக்கு முன்னாடி சரோஜினி இங்க வரணும். சரோஜினி வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? சரோஜினி ஒரு அட்சய பாத்திரம்டா. அவங்கள வச்சு ஆக்கவும் முடியும், விஸ்வநாதனை அழிக்கவும் முடியும். அழிக்கிறேன். அந்த விஸ்வநாதனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன உன் தம்பி என்ன சொல்றான்? கல்யாணம் போதுன்னு சந்தோஷப்படுறான். எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கம்மா, சீக்கிரம் பொண்ணை கூட்டுவாங்க. வாம்மா, சீக்கிரம் வா. வாம்மா. அவ அப்படித்தானே வைக்கப்படுவான். அப்படியா? நீதான் அவனுக்கு எல்லாம் பத்தி வாங்கம்மா. சொல்லணும். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாம்மா உட்கார். உட்காருமா. நீங்களும் உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, சார் யாருமா? இவர் பேரு ரவி, வக்கீல். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். சொந்தம்னு சொன்னா இவர் ஒருத்தர் தான் சொந்தம்னு சொல்லிக்கணும். வணக்கங்க. வணக்கம் ஐயா. மகாமுகத்துல கல்யாண கலை வந்துடுச்சு. மகாமுகத்துலன்னு சொல்லாதீங்கம்மா, உங்க மருமக முகத்துலன்னு சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா. கோவில்ல பார்த்த அன்னைக்கே மகாதா மருமகன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம்மா, அன்னைக்கு உங்க வீட்ல இருந்து கிளம்பி எங்க வீடு சேர்ற வரைக்கும் மகா பத்தி தான் பேசிட்டு போனோம். இந்த காலத்துல இப்படி எல்லா நல்ல குணமும் கொண்ட பொண்ணு எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளும் போய் சேர்ந்துட்டா. இனி மகாதான் எங்க வீட்டுக்கு பொண்ணு மருமக எல்லாமே. எங்களை மாமியார் மாமனார் மாதிரியா நினைக்காம அம்மா அப்பாவா நினைச்சா அதுவே எங்களுக்கு சந்தோஷம். உங்க வீட்ல இருந்ததை விட எங்க வீட்ல ராஜகுமாரி மாதிரி சந்தோஷமா இருப்பா. நாங்க அப்படி வச்சுக்குவோம்மா. அம்மா, தெரிஞ்ச விஷயம் தானம்மா. அப்பா, கல்யாண தேதி சொல்லுங்கப்பா. சொல்றப்பா. அடுத்த மாசம் 27ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே வச்சிடலாம்னு நினைக்கிறோம். நீங்களும் சரின்னு சொல்லிட்டா பத்திரிகை, பந்தல், மண்டபம் மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாமே. பொண்ணு கேட்டீங்க, சரின்னு சம்மதிச்சோம். மத்ததெல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க. அதுக்கு இல்லம்மா, கல்யாண செலவுக்குன்னு உங்க கையிலயும் கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா? கையில இல்லைன்னாலும் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அத பத்தில நீங்க யோசிக்க வேணாமா, நீங்க சொன்ன தேதியிலே பண்ணிடலாம். அதுக்கு இல்ல தம்பி, நான் எதுக்கு சொல்றேன்னா, பொண்ணுக்கு என்ன நகை நட்டு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு நாங்க கேட்க மாட்டோம். உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கொடுங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கும் நீங்க ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா? இந்த காலத்துல கம்பவுண்டர் மாப்பிள்ளைய காரை கேக்குறான். ஏன் புள்ள டாக்டர் ஆச்சே, அதுக்கேத்த மாதிரி நீங்களும் பண்ணணும் இல்லையா? நம்ம கிட்ட தான் கார் இருக்குல்ல, அப்புறம் எது கார் கேக்குற? ஏங்க, நம்ம கிட்ட இல்லன்னா கேக்குறேன், ஒரு கௌரவத்துக்கு தானேங்க கேக்குறேன். பொண்ணு வீட்டுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நாமளும் பெருமையா சொல்லணும் இல்லையா? அம்மா, அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணுவாங்கம்மா. ஏண்டா, நான் என்ன எனக்கா கேக்குறேன்? இதோ உக்காந்துருக்கானே இவனுக்காக தான். இன்னைக்கு வாய் திறக்காம இருக்கான், பொண்ணு வந்தா போதும்னு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் பொண்ணு வீட்டுல இருந்து எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்டான்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன். இவன் ஒருத்தன் டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சா அவன் கிளினிக்கே கேக்குறான். நான் என்ன கிளினிக்கா கேட்டேன்? இல்ல வரதட்சணை தான் கேட்டேன். பணமா கேட்டாலும் பொருளா கேட்டாலும் வரதட்சணை தான். நல்லா சொல்லுங்கப்பா. நம்ம கிட்ட இல்லாத வசதியாம்மா? டேய், நம்ம கிட்ட வசதி இல்லேன்னு நான் அவங்க கிட்ட கேட்கலடா. 4 பேர் நிக்கிற சபையில நாம கௌரவமா சொல்லணும். என் மருமக இவ்வளவு கொண்டு வந்தான்னு நான் கௌரவமா சொல்லணும்.
இத பாருங்க, எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். இத பாருங்கம்மா, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. பையனை பெத்தவோ ஏதோ பாசத்தில் இப்படி கேட்டா. அம்மா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. இல்லைங்க, அவங்க மனசுல கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டாங்க. நாங்க எதுவும் கொடுக்கலனாலும் கொடுக்கலங்கிற குறை அவங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இத பாருங்கம்மா, சுத்தி வளைக்காம என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. சம்பந்தியம்மா கரெக்ட். எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. அம்மா, நீங்க கார் வாங்கி தர வேண்டாம், கிளினிக்கும் கட்டி தர வேண்டாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணமா கொடுத்தா போதும். அந்த பணத்துல இருந்து நாங்க ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம். அப்படியே உங்க மருமக கையிலயும் எங்க பொண்ணு கையில தான் தரப்போறோம். அவங்க பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம். ஏம்மா, நான் ரொம்ப கம்மியா கேட்டுட்டேனோ? 5 லட்சம் தானே, கொடுத்துறேன். நான் சொல்லலீங்க, சம்பந்தமா ரொம்ப கரெக்ட். நானும் ஒன்னும் அதிகமா கேட்கல, குறைச்சலாவும் கேட்கல. நானும் கரெக்ட். அப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல, தட்டை மாத்திக்கங்க. ஆமா ஆமாடா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திடலாம். புடிங்க புடிங்க, இந்தாங்க. ரவி வாங்கிக்கப்பா. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அவ்வளவுதானே, சாப்பிடுவோம். வாங்கப்பா, வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். வெக்கப்படாம வாங்க. வாங்க வாங்க. நீ வழி காட்டுமா? வாங்க. இது பாருங்கம்மா, நான் பணம் கேட்டேன்னு நீங்க சங்கடப்படாதீங்க. இந்த காலத்து பசங்க இன்னைக்கு கேட்கலன்னாலும் நாளைக்கு கேட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கும் கௌரவம் தானே. அடே சாப்பிடவா. இத வந்துட்டேங்க, வரேம்மா. மா, 5 லட்சம் நம்ம கிட்ட இருக்காமா? இல்ல. பின்ன எந்த தைரியத்துல தரேன்னு ஒத்துக்கிட்ட? கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுமா. கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன பண்ண போறேன், எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. அம்மா, என்ன சொல்ல போற? கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போற? இந்த மாப்பிள்ளையே இல்லாம போயிடுச்சுன்னா என் உடம்புல உயிர் இல்லாம போயிடும். இந்தப்பா. அழக்கூடாது. அம்மா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்றல. எப்படி இருக்க? நல்லா இருக்க. கார்த்திகேயன், ஏன் அழுற? ஏன் அழுறப்பா? அழாத. அத்தைக்கு குட் மார்னிங் சொல்லு. சொல்லு. அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. ஆனா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா இறந்து போயிடுவேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி வா போலாம். நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, பாண்டி நீங்க இருக்காரு. உள்ளதா இருக்காரு, நீங்க போங்க. ஓ சரி. அழாத. அம்மா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னால. வணக்கம். வாங்கம்மா. அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் குணமாயிடுவேன் செல்வி. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அதுக்காக தானே நான், பாண்டியன், செல்லப்புள்ள, குட்டி எல்லாருமே முயற்சி பண்றோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை உடனே நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலன்னா உங்க அத்தனை பேரோட முயற்சியும் வீணா போயிரும்மா. மா, உங்க ட்ரீட்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டல்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். உங்களை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுன்னு நான் பாண்டியன் பேசி முடிவு பண்ணணும். அதுவும் இன்னைக்கு, இப்பவே. பாண்டியன் சொல்லுங்க செல்விமா. போலீஸுக்கும் விஸ்வநாதனுக்கும் தெரியாம அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஆமாம்மா,
போலீஸ் கண்ணிலையும் மண்ணை தூவணும், விஸ்வநாத ஆளுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். போலீஸ் எல்லா இடத்துலயும் ரவுண்டு பண்ணிட்டு இருக்கு, விஸ்வநாத ஆளுகளும் ரவுண்டு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. விஸ்வநாதனையும் போலீஸையும் நம்ம சரோஜினி அம்மாவை கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டல் ஏரியா பக்கம் வராம டைவர்ட் பண்ணணும். எப்படிமா? பாண்டியன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்கம்மா. போன் கொடுங்க. இந்த போன் இல்ல, விஸ்வநாதன் கிட்ட பேசுறதுக்கு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்தல, அது எடுங்க. இப்ப விஸ்வநாதன் கிட்ட போன் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரிங்கம்மா. சரிம்மா, கண்டிப்பாம்மா. హలో, విశ్వనాథన్ గారు నేనే. యారు పేరు సొల్లు. పేరు சொல்ல మాటేను, ఆ రోజే చెప్పాను కదా. ఎన్నికి సొన్నా? ఏయ్, ఓన్ వైఫ్ సరోజిని నా దగ్గర ఉంది, మీ దగ్గర ఒప్పడికినున్నా నాకు డబ్బు కావాలని ఆ రోజే చెప్పేనా కాదా? ఓ అవునా? నీ ఇప్పుడు என்ன சொல்ல போற? ఇప్పుడు మాత్రం ఏమి కొత్తది కాదు, సేమే. సరోజిని మీకు కావాలంట, డబ్బు ఎవరో కుడుప. சரோஜினி உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? ஓ, சரோஜினி கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கான்னு பேப்பர்ல வந்து செய்தியை படிச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றியா? మామ సార్, నాన్న నువ్వు ఎన్నే నమ్మనా మీకు నల్లదు, நம்பலனா మీ వైఫ్కు நல்லதா இல்ல போலீஸுக்கு நல்லதா నాకు తెలీదు. என்ன சொல்ற? దా பாருமா, సరోజిని మీకు కావాలని నాకు కరెక్ట్గా தெரியும், అందుకే ఫోన్ చేస్తుంటా. உனக்கு வேணான்னா விட்டுரு, அவன் பொண்டாட்டி சரோஜினியை நான் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அவங்கள வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னா நான் பயந்துருவேனா? அதுவும் இல்லாமல் சரோஜினி உங்ககிட்ட இருந்தா தானே நீ పోలీసులో హ్యాండ్ ఓవర్ பண்ணுவ? మీరు నమ్మలే ఒక్క నిమిషం ఉండు, నేను పోలీసుకు మాట్లాడతాం. సెంతమలర్సి దగ్గర இப்போ కాన్ఫరెన్స్లు పెడతాం, లైన్లు వెయిట్ చేయి. செந்தமலரசியா? மேடம், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற டாக்டர் சரோஜினி இப்போ నా దగ్గర ఉంది. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.